பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை கர்த்தர் தருவாராக. கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மோடையே இருக்கிறார். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் தந்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை நீ ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்க, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, இந்த காரியத்தை குறித்து நிறைய நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது நீ நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரியது அல்ல. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொன்ன அளவிற்கு பெரியது அல்ல. ஒருவேளை எல்லாரும் சொல்லலாம் இது ரொம்ப பெருசு பெருசுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது அற்ப காரியம். இந்த தேவையை சந்திப்பது அற்ப காரியம். இந்த சூழ்நிலையை மாற்றுவது ஆண்டவருக்கு அற்ப காரியம். கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, இல்லை இதை நீ ரொம்ப உங்களுக்கு பெருசாக தெரியலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியலாம், ஆனால் என்னுடைய கர்த்தருக்கு அற்ப காரியம். என் கர்த்தருக்கு லேசான காரியம். கூழாங்கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்துவது ஆண்டவருக்கு அற்ப காரியம் தானே. அப்போ நம்ம காரியம் ஆண்டவருக்கு அற்ப காரியமாக இருக்காதா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிச்சார்ல, அது அவருக்கு அற்பமான காரியம் தானே. அப்போ நம்முடைய காரியம் அற்பமாய் ஆண்டவருக்கு மாறாதா? அந்த தேவன் தான் இன்றைக்கு திரும்ப திரும்ப உங்களை தைரியப்படுத்தி சொல்கிறாரு, இது என் பார்வைக்கு, அதாவது அவர் பார்வைக்கு இது அற்ப காரியம். இந்த பிரச்சனை அற்ப காரியம், இந்த சூழ்நிலை அற்ப காரியம். என்னோடு சேர்ந்து நம்புறவர்கள் ஆமேன் சொல்லுங்க. நீங்க விசுவாசிங்க. நீங்க திரும்ப திரும்ப இந்த சத்தத்தை கேட்கும்போது இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் சொல்லுங்க அந்த பிரச்சனையை பார்த்து, இது எனக்கு தான் பெருசு, என் பிள்ளைக்கு தான் பெருசு, என் குடும்பத்திற்கு தான் பெருசு, ஆனா ஆண்டவருக்கு இது அற்ப காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மோவாப் என்கிற ஒரு மிகப்பெரிய ராஜா ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டே இருந்தார் இந்த ராஜாவை. அதனால 3 ராஜாக்கள் சேர்ந்து அந்த மோவாப் ராஜாவை அப்படின்னா ஜெயிக்கும்படியாய் போறாங்க. போற வழியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய ஆடு மாடுகள் குதிரைகள் இவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போயிட்டு, அப்படின்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இவங்க போறாங்க. போற வழியில இன்னொரு புது பிரச்சனை அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அப்போது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு போகும்போது இன்னொரு பிரச்சனை. அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் கடந்து போகலாம். ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை எனக்கு தேவையா? இப்போ திரும்பவும் இந்த மறுபடியும் இந்த பிரச்சனையா? நான் எத்தனையத்தான் தாங்குவேன், நான் எத்தனையத்தான் சகிப்பேன், நான் எத்தனையிலேருந்து தான் நான் விடுதலை ஆவேன் அப்படின்னெல்லாம் அவங்க மனசு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாக நேருக்கு நேர் பேசுகிறாரு, மகளே இது அற்ப காரியம், மகனே ஆண்டவருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம். சீக்கிரமாக நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். எனக்கு தான் ரொம்ப பெருசாக தெரிஞ்சு, என் ஆண்டவர் அதை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு, ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதே போல இவர்கள் செய்த உடனே வேதம் சொல்லுகிறது, அதே போல தண்ணீரால் ஆண்டவர் நிரப்ப பண்ணினார், ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். இந்த சத்தியத்தை நிறைய பேருக்கு, ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருக்கும் அனுப்பி அவர்களுக்கு சொல்லுவோம், என் கர்த்தருக்கு அது லேசான காரியம். வியாதியாக இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள், பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அற்ப காரியம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் இந்த சூழ்நிலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தையினுடைய அற்புதம் நடப்பதாகப்பா, நடக்கட்டும் ஆண்டவரே. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நடக்கிற 2 ஆராதனையிலையும் நீங்க மகிமைப்படணும். அந்த ஆராதனையின் சத்தம் தொனிக்க தொனிக்க அற்புதம் நடக்கணும்ப்பா. நன்றியப்பா. பிறந்த நாளை காண்கிற
திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜெப குறிப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு பதிலை தருவீராகப்பா. உங்கள் கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. 27ஆம் தேதி நடக்கிற அந்த வாலிபர்கள் மாநாடில் உங்கள் எழுப்புதல் தீ பற்றி எரிகிறத நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. குறைஞ்சது 15,000 வாலிபர்கள் வரணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, வாலிபர்கள் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத அந்த வாலிபர்களை கொண்டு வருவீராக. தேவைகளை சந்திங்கப்பா. அதற்காக உதவிகளை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நமக்கு காலையில் முதல் ஆராதனை 6 மணிக்கும், 2வது ஆராதனை 8:30 மணிக்கும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் விடுதலை தருவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.